கடவுளுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் யாருன்னு சொன்னா இயேசு ஒருவர் தான். இந்த இயேசுவை இன்னைக்கு அதுக்காக இயேசுனாரு கிறிஸ்தவ மதத்துக்கு உட்பட்டவர் அல்ல. இன்னொன்று ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதில் புரிஞ்சுக்கிட்டா போதும். இன்னைக்கு திருமணம் எப்படி முக்கியமானதாக ஒப்பந்தம் பண்ணுகிறார்களோ, இன்னாருக்கு இன்னார் மகனுக்கு இன்னார் மகளை இன்னைக்கு மனைவியாக இன்னைக்கு என்ன செய்கிறோம், ஒப்பந்தம் பண்ணுகிறோம்னு சொல்லி கிராமத்தில் ஒப்பந்தம் பண்ணுறது போல இதை வந்து எபேசியர்கள் திருமுகத்தில் செல் அனுப்பியிருந்தேன். எபேசியர்கள் திருமுகம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 33ஆம் வசனம் நினைக்கிறேன். அதில் தெளிவாக சொல்லுவார், அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனும். ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், ஒரு கிறிஸ்தவ குடும்பம், ஒரு ஆன்மீக குடும்பம்னா எப்படி இருக்கணும், ஒவ்வொருத்தனும் தன்னுடைய மனைவியை தன்னை நேசிக்கிறது போல, தன்னை அன்பு செய்கிறது போல, தான் எப்படி நல்லா இருக்குன்னு நினைக்கிறது போல என்ன செய்யணுமா, தன்னுடைய மனைவியை என்ன செய்யணுமா, வச்சுக்கணுமா, நினைக்கணுமா, அன்பு கூறணுமா. மனைவியோ தன்னுடைய புருஷனுக்கு பணிந்து, கடவுளுக்கு பணிந்து நடக்கிறது போல, கடவுளுக்கு மதிப்பு கொடுத்து நடக்கிறது போல, தன் புருஷனுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பாளாக. சத்தியம் விசுவாசம் உள்ள கிறிஸ்தவர்கள் அச்சிஷ்ட சின்னப்பருடைய வாக்கியங்களினாலே, நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுடைய அந்தஸ்தின் மேன்மையையும் உங்களுக்கு உண்டான கடமைகளை எல்லாம் நன்றாக உணர்ந்து அறிந்து கொள்ள கடவீர்கள். இப்பதான் சொல்றாரு, ஒரு விவாகம், கிறிஸ்தவர்களுடைய இந்த விவாகம் ஒப்பந்தமானது, இந்த பந்தமானது கிறிஸ்துநாதருக்கும் திருச்சபைக்கும், இயேசுவுக்கும் கிறிஸ்துநாதருக்கும் திருச்சபைக்கும் உள்ள ஞான பந்தமான ஒரு பந்தம் போல் இருக்கிறது. அது எப்படி எனில், நீங்கள் அறிந்திருக்கிறபடியே. நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம மாறி தகப்பன் முதல் மனுஷன் ஆதாமுக்கு ஆழ்ந்த தூக்கத்தை வர செய்து அவனுடைய விழாவில் இருந்து ஒரு எலும்பை எடுத்து அதை ஒரு பெண்ணாக, ஒரு ஸ்திரியாக செய்து அவளை ஆதாமுக்கு மனைவியாக கொடுத்தார். கைகிட்டுங்களா ஏப்பா, மனைவி பெண்கள் யாருன்னு சொன்னா இந்த ஆதாமுடைய விழாவில் இருந்து எடுத்து உண்டாக்கப்பட்ட ஒரு அழகான துணைவி அவன்தான். அதனாலதான் திருமணம் ஆகும்போது சொல்றாரு, நீங்கள் இனி வெவ்வேறு அல்ல, ஈர் உடல் அல்ல, நீங்கள் இருவரும் ஓர் உடலா இருக்கிறீர்கள். இதை இப்போ கீழே இயேசுநாதரை பத்தி என்ன சொல்றாரு பாருங்க. இல்லை, இயேசுக்கு ஒரு மனுஷன் அர்ப்பணிக்கும் போது, இயேசு தன்னை ஒரு மனுஷன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவோடு வாழும்போது, இயேசு ஒரு மனுஷியோடு வாழும்போது இந்த திருமண ஒப்பந்தத்தை தான் அங்கே ஒப்பிடுகிறார். வாசி விட்டையில இருந்து மேலும் இந்த விவாகத்தை ஆசீர்வதித்து, அது முதல் மனுஷன், இந்த மனுஷி தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்து இணைந்து ரெண்டு பேரும் ஒரே சரீரமா, ரெண்டு பேரும் ரெண்டு உடல் அல்ல, மனைவி உடல் வேற, கணவன் உடல் வேற இல்லை, ரெண்டு பேர் உடல் என்னது, ஓர் உடல். இப்படி எணிச்சுவார்களாக, தனித்து வாழ்வார்களாக. அப்படியே இங்கதான் சொல்ல வர்றாரு, இயேசுவுக்கும் நமக்கும் உள்ள ஒப்பந்தம், இயேசுவுக்கும் நமக்கும் உள்ள இந்த ஆன்மீக வாழ்க்கை ஐக்கியம் உறவை பத்தி இங்க சொல்றார். விட்டல் வாசி, அப்படியே இயேசுநாதர் சிலுவையிலே அறையுண்டு மரணம் நித்திரை அடைந்த போது, நல்ல கை நட்டி அடிச்சிங்களா, இயேசு நன்றி. ஈட்டினா எப்படி ஆதாமுடைய லாவில் இருந்து லாவை கலந்து ஆபரேஷன் பண்ணி எலும்பை எடுத்து ஸ்திரியை உண்டாக்குனாரோ, இது போல நம்மளை உயிர்ப்பிக்கிறதுக்கு, நமக்கு இறந்து போன அந்த ஜீவனை திரும்ப கொடுக்கிறதுக்கு, அந்த ஆத்மாவை மீட்டு தன்னுடைய ஆன்மாக அவரை சேர்த்து இணைத்துக் கொள்கிறதற்கு அன்னைக்கு இயேசுநாதர் என்ன செய்யறாருன்னா, சிலுவையில் அறையப்பட்ட போது ஈட்டியாளர் சேவகன் குத்திய பொழுது
அந்த விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீர் என்ன செய்தது? வடிந்து வந்த அந்த இரத்தத்தால் கழுவப்பட்ட அந்த தண்ணீரினால் ஞானஸ்நானம் பெற்று அந்த இரத்தத்தினாலும் தண்ணீரினாலும் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பத்தினியாக கற்பிணியாக நம்மளை கற்புள்ள கன்னிகையாக கடவுளுக்கு முன்பாக நிறுத்திய இயேசு கிறிஸ்துவுக்கு இயேசுநாதருக்கு நாம் சொந்தமாக உறவினராக நண்பராக நாம என்ன செய்யறோம்னா இணைக்கப்பட்டிருக்கோம். வாசி பார்ப்போம். தம்முடைய திருவிழாவிலே இருந்து புறப்பட்ட திரு இரத்தத்தினாலும் தண்ணீரினாலும் குறிக்கப்பட்ட ஞானஸ்நானத்தின் வழியாக திருச்சபையை நம்மளை இந்த சபையை கழுவி எப்படி கரை திரை இல்லாததும் மாசற்றதுமான ஒரு கைவிட்டுக்கல நம்மளை எப்படி வச்சு பத்தினியா புனிதவாட்டியாக பரிசுத்தவானாக நீதிமானாக இது யார் பண்றா? யாருடைய ரத்தம் பண்ணுது? நமக்காக இந்த விழாவில் முதல் மனுஷனுடைய உடம்பிலிருந்து வந்ததுதான் பெண்ணு. இந்த விழாவை தேவன் கிழிச்சு இந்த விழாவிலிருந்து எலும்பை எடுத்து அவனுக்கு துணைய எப்படி உண்டாக்குனாரு? இந்த சிறிய பெண்களை எப்படி உண்டாக்குனாரு? இந்த ஆதாமுடைய எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை ஸ்திரியை உண்டாக்கி அவளுக்கு துணைவியாக மனைவியாக ஒப்படைச்சார். இது போல இன்னைக்கு இந்த இயேசுவானவர் சிலுவையிலே அடிக்கப்படும் போது அவர் லாவிலே ஈட்டியால குத்தப்பட்ட அந்த திரு இரத்தத்தினால அந்த பைபிள் சொல்லுகிறது, மத்தேயுல சொல்லுவாரு, அவர் அந்த போர் சேவன் அவர் ஈட்டியால் குத்திய பொழுது லாவிலிருந்து இரத்தமும் நீரும் வெளிவந்தது. இது போல இந்த வார்த்தையின்படி இங்கே சொல்றாரு, இந்த இரத்தத்தினாலும் இந்த நீரினாலும் நம்மை கழுவி, நம்ம பாவத்தை கழுவி, கர்ம பாவத்தை கழுவி, ஜென்ம பாவத்தை கழுவி, நம்ம சாவத்தை போக்கி நம்மளை என்ன செய்ய நீதிமானாக்கி பரிசுத்தவானாக்கி இன்னைக்கு அவருக்கு மனவாட்டியாக அந்த படைச்ச தெய்வத்துக்கு பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளையாக உங்களையும் என்னையும் உட்கார பண்ணி விட்டார். நல்ல கைதிக்கலாம் பார்ப்போம். நல்ல கைதிக்கு நிச்சயம் அவர் மையப்பட்டுமே. அப்போ நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நீ இன்னைக்கு அறிக்கை பண்ணணும். இதை நீ வீட்டில் உட்காந்து, காட்டில் உட்காந்து, ரோட்டில் உட்காந்து, நீ எல்லா இடத்துலையும் நீ என்ன செய்யணும்? இதை உன் மைண்டில் வச்சு நீ என்ன செய்யணும்? இந்த ரத்தத்தை எடுத்து நீ பயன்படுத்தி நீ என்ன செய்யணும்? யுத்தம் செய்ய வேண்டும். ஆன்மீக வாழ்க்கை என்பது ஒரு யுத்தம் நிறைந்த வாழ்க்கை, ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. யுத்தம் செய்ய புறப்படுவோம், நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம், யுத்தம் செய்ய புறப்படுவோம், நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம். ஆவியிலே நிரம்பிடுவோம், அபிஷேகம் பெற்றிடுவோம். ஆவியிலே நிரம்பிடுவோம், அபிஷேகம் பெற்றிடுவோம். யுத்தம் செய்ய புறப்படுவோம், நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம். விசுவாச கேடயத்தை கையிலே ஏந்திடுவோம். நல்ல கையை. விசுவாச கேடயத்தை கையிலே ஏந்திடுவோம். யுத்தம் செய்ய இந்த விசுவாசம் தாங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது இதை விசுவாசிக்கும். இதை விசுவாசிக்கிறதுக்கு மதம் அவசியம் இல்லை. இது மதத்திலிருந்து வர்றதில்லை, உன்னுடைய இதயத்திலிருந்து முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் முழு வலிமையோடும் நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை ஏற்றுக்கொள்கிறேன், உம்மை அன்பு செய்கிறேன். கைத்திட்டங்களா நல்லா கரெக்ட் நல்லா புரிஞ்சு. ஏன்னா எப்படி ஒரு கணவன் மனைவி ஒப்பந்தமாகி 2 பேரும் அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, இனி நீயும் நானும் தான். இதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் ராமலட்சுமிக்கா பையன் கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க, இப்போ உங்களோட இருக்காங்க, வேறோட இருக்காங்க, மனைவியோட பிள்ளைகளோட அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்க எங்கே இருக்கணுமோ அங்கே இணைஞ்சிருக்கிறாங்க. இது மாதிரி இந்த இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமனாக்கப்பட்டு கடவுளோடு இணைக்கப்பட்டு நாம் நீ யாரோட வாழணும்? கடவுளோட வாழணும்.
கடவுளுடைய வார்த்தையை என்ன செய்யணும்? நீங்க அதனால தான் பைபிளை படிக்கிற, ஆனால் இதனால என்ன செய்ய முடியல, இதன்படி என்ன செய்ய முடியல, வாழ முடியல. பைபிளை நல்லா போதிக்கிற, ஆனால் இதன்படி என்ன செய்ய முடியல, வாழ முடிய. ஆன்மா செத்து கிடக்கிறப்பா, நீ கட்டப்பட்டு கிடக்கிற, பிசாசினால் கட்டப்பட்டு கிடக்கிற. இந்த பிரபஞ்சத்தின் சாத்தா உன் கண்ணை குருடாக்கி அவரை தரிசிக்கப்படாதபடிக்கு, அவர் வழியில உன்னை நடக்க விடாதபடிக்கு அவன் என்ன செய்தான்? உன்னை கட்டி வச்சிருக்கான், குருடாக்கி வச்சிருக்கான். அப்ப இதுல இருந்து நீ ரிலீஃப் ஆகணும்னு சொன்னா இந்த இயேசுவை என்ன செய்யணும்? அதான் மெயினா சொல்றார். இந்த இயேசுவானவரை நீ ஏற்றுக்கொள்ளும் போது, இதை நீ விசுவசிக்கும் போது இங்க என்ன பண்ணப்படுதுன்னு சொன்னா, நீ புத்திரராக இருக்கிற, கடவுளுடைய பிள்ளையா இருக்கிற, நிலையான வாழ்க்கையை, நித்திய வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ற. அதனால இன்னைக்கு ஒரு குடும்பம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும், ஒரு கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன், நீதிமானாக்கப்பட்டவன், கடவுளுடைய பிள்ளையாக்கப்பட்டவன் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் வாழ்கிறான் என்பதையும் இங்கே நினைக்கிறார்னா, சின்னப்பர் நினைக்கிறாரு. இந்த ரோமாவில் இந்த சபைக்கு நினைக்கிறார்னா எழுதுகிறார். சபைக்கு இதை நினைக்கிறார்னா எழுதுகிறார். அப்போ இன்னைக்கு நாம எந்த அடிப்படையில் இன்னைக்கு தேவ சன்னிதானத்துக்கு வருகிறோம், உட்காருகிறோம்? அதனால 10 மணிக்கு ஒரு ஹிந்து ஒரு தியான ஆசிரமத்தில் 10 மணிக்கு தொடங்கி 4 மணி வரைக்கும் என்ன நடந்துருக்கு. ஆனால் இங்கே கிறிஸ்துவ கோயிலில் என்ன நடக்குது? இன்னைக்கு காலையில் இந்திரா அவங்க அக்காவும் மாமாவும் வந்தாங்க என்னை பார்க்குறது. இப்போ தான் எனக்கு தெரியும், கேள்விப்பட்ட அப்படின்னு பார்க்க வந்திருந்தாங்க. வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். 7 ஆரம்பிச்சு 8:30 என்ன செஞ்சிருச்சு, 3/4 மணி நேரத்தில் என்ன செஞ்சுட்டு பூசை கோயிலுக்கு வந்துட்டோம். உனக்கும் கடவுளுக்கு என்ன பந்தம் உண்டாயிருக்கும்? இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது 24 மணி நேரம். அன்னைக்கு மன்னா பொழிஞ்சி, ஒவ்வொரு நாளும் மன்னாவை என்ன செய்யணும்? எடுத்து சாப்பாட்டுக்கு எடுத்துக்கணும், கூட சேர்த்து என்ன செய்யக்கூடாது. நாளைக்குன்னு ஒருத்தன் எடுத்து ஒரு வாடியில் கொண்டாந்து வச்சுட்டாங்கன்னா அது புழு அடித்து நாற்றம் எடுக்கும். ஆனால் சனிக்கிழமை மட்டும் வானத்திலிருந்து பொழிகிற மன்னாவை ஞாயிற்றுக்கிழமைக்கு சேர்த்து எடுத்துக்கலாம். அந்த உணவு கெட்டு போகாது, பூச்சரிக்காது, அது புதிய உணவு போலவே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சமைக்க கூட கூடாது, அடுப்பில் தீபத்தை கூடாது, தண்ணி கூட என்ன செய்யக்கூடாது, மோட்டை என்ன செய்யக்கூடாது, எந்த வேலையும் செய்யாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கடைபிடிச்சாங்க. அன்னைக்கு இந்த யூதர்கள் கடைபிடிச்சாங்க. அன்னைக்குள்ள நம்முடைய முன்னோர்கள் இதெல்லாம் நினைச்சாங்கன்னா கடைபிடிச்சு தான் நினைச்சாங்க, வாழ்ந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா ஃபங்க்ஷனும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் இன்னைக்கு நினைச்சு ஃபங்க்ஷன் போகிறாங்க. இன்னைக்கு ஒரு இன்னைக்கு கலா வீட்டில் உணர்ந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு பத்திரிக்கை கொடுக்க போகிறேன்னு நினைக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும் போயிட்டு இருக்கிறாங்க. எப்படியா நீ கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை, மரியாதையை நீ கொடுக்க தவறும் போது ஆசீர்வாதம் நினைச்சியது. நீ பேருக்கு வேணால் கிறிஸ்தவ கோயிலுக்கு போகிறவங்களா இருக்கலாம், பேருக்கு வராங்க, கோயிலுக்கு வராங்க, ஆலையிலே காணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பல லட்சம் பேர் டெய்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அவங்க சும்மா இல்லை, இந்த ப்ரோக்ராம் வழியாக இது வரைக்கும் நாங்கள் பேருக்கு கோயிலுக்கு போனோம், திருவிழாவுக்கு போனோம், கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போனோம், ஓசை கூட்டத்துக்கு போனோம், ஜப கூட்டத்துக்கு போனோம். இன்னைக்கு தான் மனம் திரும்பி எங்கள் மனசெல்லாம், எங்கள் இருதயமெல்லாம், எங்களுடைய எண்ணமெல்லாம் அந்த சர்வேசர் அவர் அனுப்பிய அந்த ஒன்றான மெய்தேவனாகி உண்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை நேசித்து அவரோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல கைது செய்து அவரோடு நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம்? எங்கள் நேரத்தை செலவிட்டிருக்கிறோம். 24 மணி நேரம் இந்த இரத்தத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். பிசாசே, நான் நீதிமான், இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், நான் கடவுளுடைய பிள்ளை, கடவுள் எனக்கு கோட்டையாக இருக்கிறாரு, அவர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறாரு, அவர் எனக்கு உணவாக இருக்கிறாரு, அவர் எனக்கு உயிராக இருக்கிறாரு, அவர் எனக்கு ஜீவனாக இருக்கிறாரு. அதனால் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஜீவன். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிக்க பார்ப்போம். அதில் சொல்வார் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 11, 27, 28. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை, இன்னைக்கு நடக்க போற இந்த திருவிருந்து ஆராதனை, இந்த அப்பத்தை புசித்து
அவருடைய பாத்திரத்துல பானம் பண்ணுகிறானோ அவன் கடவுளுடைய கர்த்தருடைய சரீரத்தை இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவன அவாத்திரமா இதுக்குரிய மதிப்பை கொடுக்காம இதுக்குரிய கணக்கை கொடுக்காம இதனுடைய தன்மையை உணராம சும்மா இந்த நற்கருணைய இந்த பந்தியில் இயேசுடைய உடல் இயேசுடைய ரத்தம் நீங்கள் இங்கே தான் நம்ம இதை பண்ணுறோம். மற்ற இடத்துல பாருங்கள் சும்மா நம்ம ஆட்சியெல்லாம் ஓசி மட்டும் கொடுப்பான். இயேசுவின் உடல் அவ்வளோதான், ரத்தம்லாம் என்ன செய்யாது. ஆனால் இதை அதான் சொல்கிறாரு, இதை நீ நடத்துகிறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி அபாத்திரமாய் இதுக்குரிய தன்மையை உணர்ந்து இது ரத்தம். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நல்லா நீங்கள் கவனிக்கணும். இந்த ஆன்மாவின் உணவு, இந்த ஆத்மாவினுடைய உணவு தான் எதுன்னு சொன்னால் இயேசுடைய உடல், இயேசுடைய ரத்தம். என்னை புல்லுள்ள இடங்களிலே வைத்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு அவர் நடத்துகிறார். தாவீது சொல்றார், இது ஆத்மாவின் உணவு. அதனால தான் ஆன்மாக்களுக்கு சொல்றேன், ஆன்மீகவாதிகளுக்கு சொல்றேன், இந்து சகோதரர்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு இந்த ஆத்மாவுடைய உணவு என்னையா? அந்த சரீரத்துக்கு என்ன செய்யறோம்? சப்பாத்தியை போடுறோம், தோசையை போடுறோம், இட்லியை போடுறோம், புரோட்டாவை அள்ளி என்ன செய்யறோம்? குழச்சி போடுறோம், கறி சிக்கனு ஆடு மாடுன்னு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பன்னி முதல் கொண்டு நெஞ்சிட்டு இருக்கிறோம். தின்னு இந்த உடலை கொழுத்து வளர்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் உள்ள இருக்கக்கூடிய உடல், இந்த ஒளி உடல், ஞான உடல், இந்த சூட்சும உடலுக்கு நீ என்ன உணவு கொடுக்குற? இதுக்குரிய ஆகாரம் என்ன? இதுக்குரிய ஆகாரத்தை தேவன் அதான் சொல்றார், வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே. கைவிட்டுக்கலாம். அப்போ 2 கரங்களை நன்றி சொல்லுங்க. இந்த உடல், இந்த ஞான உடல், சூட்சும உடல், ஒளி உடல், இது மண்ணிலிருந்து வந்ததல்ல, இது விண்ணிலிருந்து வந்தது. இது விண்ணுக்குரிய மேனி, பரவத்துக்குரிய மேனி. இந்த உடலை விட்டு பிரிந்து உன்னுடைய சோல், இந்த சூட்சும உடல், இந்த ஒளி உடல் என்ன சொன்னா மேலுலகத்துக்கு விண்ணுலகத்துக்கு போகிறது. பிலிப்பியர்ல சொல்லுவார் 4:20, வானகமே நம்முடைய தாய்நாடு, நம்முடைய குடியிருப்பீங்கள், நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? தேவலோகத்துல, பரலோகத்தில் இருக்கியா? இந்த உலகத்துக்கு போறதுக்காகத்தான் இந்த ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த தேவசாய எழுச்சி உங்களை தேடி வருதுன்னு சொன்னா இந்த சூட்சும உடல், ஞான உடல், ஒளி உடல் எங்க போய் சேரணும்? மரியாள், கத்தோலிக்கர்கள் சொல்றேன், மரியாளுடைய உடல் அப்படி என்ன செய்யுது? இந்த உடல் சரீரத்தோடு அவர்கள் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். ஒரு கைதட்டி மரியாதை நினைச்சிங்க. ஏனோக்குடைய உடல் என்ன செஞ்சு இந்த சரீரத்தோடு என்ன செய்யப்பட்டது? எலியாவுடைய உடல். இனி இவங்க என்ன செய்யணும்? திரும்ப இந்த உலகத்தில் இந்த உடலை என்ன செய்யணும்? மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து திரும்ப என்ன செய்யணும்? அதான் சட்டம் வரல. அதனால பிறப்பு, மனித பிறப்பு ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் இறப்புங்கிறது ஒரு நாள் இது சரீரத்துக்கு என்ன உண்டு? இறப்பு உண்டு. ஆனால் இந்த ஆத்மாவுக்கு என்ன கிடையாது? இந்த ஞான உடலுக்கு என்ன கிடையாது? இந்த சூட்சும உடலுக்கு என்ன கிடையாது? இந்த ஒளி உடலுக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. அதனால இந்த ஆத்மாவுடைய உணவு, அதனால இதை உணர்ந்து இதை நாள்தோறும், அன்னைக்கு வாரத்தில் ஒரு நாள் கத்தோலிக்க சபை டெய்லி பூசை நடக்க, இது டெய்லி நிச்சயம் உட்கொள்ளணும் ஆத்மாவுடைய உணவு. ஆனால் இது இன்னைக்கு சடங்காக போயிடுச்சு. நல்லா தம் அடிச்சுட்டு, சிகரெட் அடிச்சுட்டு, கஞ்சா அடிச்சுட்டு போய் நெஞ்சிட்டு இருக்கான். இந்த டிவி நெருக்கடியை வாங்கிட்டு இருக்கிறான். வீட்டில் வச்சுக்கிடுங்க, கோயில் வீட்டு வச்சுக்கிடுதுன்னு வருமம் கூறிட்டு வருமத்தோடு போய் நெஞ்சிட்டு இருக்கிறான். இது அபாத்திரம் நினைச்சுக்கூடாது. நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்க. கைவிட்டு பார்ப்போம். நம்மளை பரிசுத்தராக்குகிற, நம்மளை புனிதராக்குகிற தெய்வீக உணவு எதுன்னு சொன்னால் இந்த இயேசுனுடைய உடலும் இரத்தமும். அதனால இந்த இயேசுனுடைய இரத்தத்தை பானம் பண்ணும்போது என்னை நீதிமானாக்கி, பரிசுத்தவானாக்கி, இந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு, தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு, பாவத்தின் மீது வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு எனக்கு இந்த இரத்தம் பலனை தருகிறது. பலனை தண்ணீர், பலனை தண்ணீர், பலனை தண்ணீர் கர்த்தாவே, பலனை தண்ணீர், பலனை தண்ணீர், பலனை தண்ணீர், பலனை தண்ணீர், பலனை தண்ணீர், பலனை தண்ணீர் கர்த்தாவே, பலனை தண்ணீர், பலனை தண்ணீர், பலனை தண்ணீர் கர்த்தாவே, ஜீவனை தண்ணீர், ஜீவனை தண்ணீர், ஜீவனை தண்ணீர் கர்த்தாவே, ஜீவனை தண்ணீர், ஜீவனை தண்ணீர், ஜீவனை தண்ணீர் கர்த்தாவே, இதம் ஆக்கி, இதம் ஆக்கி, இதம் ஆக்கி கர்த்தாவே, இதம் ஆக்கி
அப்ப இப்படி நீங்க உட்காந்து டெய்லி உங்க நேரத்தை யாரோட செலவு பண்ணணும்னா, ஹலோ எங்க இருக்கிறீரியா அப்படின்னு வீட்டுக்காரி போன் அடிக்கிறது மாதிரி நம்ம இணைஞ்சிருக்குன்னா, இயேசுடைய பிரசனை எப்பவும் கூட இருக்கிறத உணர்ந்து இல்லை பிரசனத்தை காண எங்க இருக்கிறீர் ஜீசஸ், நீ இருக்கும்போதும் போகும்போதும் பேசும்போதும் நடக்கும்போதும் இந்த பிரசனை இணைஞ்சிட்டு இருக்கணும். சாரல் மலை மாதிரி இணைஞ்சிட்டு இருக்கணும். இதெல்லாம் உணரணும். பிரச்சனை இல்லையா அந்த இடத்துல அப்படியே எஸ்கேப் ஆகிடும். நான் கண்ணை மூடி கரங்களை விழிக்கும் போது சாரல் மாதிரி என்ன செய்யணும், பிரச்சனை மலை மாதிரி என்ன செய்யணும். அதனால தான் அந்த இதில் அழகாய் சொன்னார், இயேசுவினுடைய இரத்தத்தினாலும் தண்ணீரினாலும் கழுவப்பட்டு. இது நடக்கணும். நான் தியானத்தில் உட்காந்து காட்டில் போய் தியானத்தில் உட்காரும்போது தொழுது கொள்ளும்போது மழை பெஞ்ச மாதிரி என்ன செய்யணும், மேலேருந்து தலையிலேருந்து அப்படியே உடல் மனுஷன் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், குளிச்சுக்கிட்டே இருப்பேன். தேவன் நம்மளை குளிப்பாட்டி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு மனுஷன் இணைஞ்சிருக்கிறாங்கன்னா சிலைக்கு இணைஞ்சிருக்கிறான், குளிப்பாட்டிட்டு இருக்கிறான். கடவுள் கல்லோ மண்ணோ சிலையோ அல்ல. கடவுள் ஆற்றல் நிறைந்தவர், ஒளி நிறைந்தவர், உயிர் நிறைந்தவர், பேசும் தன்மையுடையவர். நீ பேசுகிறதை கேட்கிற சூட்சும உடலை, ஒளி உடலை உடையவர். கடவுளுக்கு உருவம் உண்டு, கடவுளுக்கு உடல் உண்டு. அது எந்த உடல்னா, இந்த நீ வச்சிருக்கிற உடல் கிடையாது, நீ செஞ்சிருக்கிறது சிலை கிடையாது. கடவுளுடைய உருவம் அது ஒளி உருவம். மூடிட்டு முழிக்கிற நேரத்தில் அது உதிக்கும், மூடிட்டு முழிக்கிற நேரத்தில் அது எரிசியும். டக்குன்னு எரிசிவரை உதிப்பார், ஒளியாக அப்படியே ஒளியாக அப்படி வந்து பிரகாசமாக ஆள் தன்மையில் வந்து நீ பேசுவார். டக்குன்னு அப்படி ஒளியாக மறைஞ்சு எரிசிவார். என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன், என் கண்ணால் பல தடவை பார்த்துருக்கேன். அவருக்கு உடல் சூட்சம உடல், இந்த மாதிரி உடல் கிடையாது. இன்றைக்கி இந்த படத்தில் வச்சுருக்கிற மாதிரி தாடி வளர்த்து முடி வளர்த்து அவர் அப்படியே ஏதோ ஒரு அங்கியை போட்டு, கருப்பு அங்கியை போட்டு, ஒரு புழு அங்கியை போட்டு அவருக்கு ஒரு படத்தை காட்டி எழுதியிருக்கிறாங்கன்னா எல்லாரும் ஏற்றினார், இப்படி தான் காட்டி சாவது வரைக்கும் வரமாட்டார், இப்படி காட்சி கொடுக்க மாட்டார். அது ஒளி உடல். அன்றைக்கி 2 ஸ்திரீகளுக்கு காட்சி அளித்தார். எப்படி என்னை தொடாதீங்கப்பா, நான் எப்படி இருக்கிறேன், ஒளி சூட்சம் உடலில் இருக்கிறேன், ஞான உடலில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார்னா அவர்களுக்கு காட்சி அளித்தார். ஸ்தேவானுக்கு காட்சி அளித்தார், சவுலுக்கு காட்சி அளித்தார். ஒளி, கண்ணு குருடாய் போச்சு, கீழே விழுந்தான் யார், நீ துன்புறுத்துற இயேசுனா. வாய்ஸ் ஒளி, சவுண்டு நினைச்சது வருது. உடல் ஒளி, உடல் பிரகாசமான கதிர்கள், ஒளிகள் எரிசிறது. பார்க்க முடியாத ஒளி கதிர்களோடு இயேசு எரிசிறாங்க, தரிசனமாக இருக்கிறார். கைதிட்டங்களை இயேசுக்கு நல்ல கரகத்தை தெரிவிச்சுவோம். இன்னைக்கு சபைகளில் தப்பாக நம்மளை எரிசி இருக்கிறாங்கன்னா உருவங்களை செஞ்சு, நான் இப்போ ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், ஃபாரினில் ஒரு விதமாக இயேசுநாதர் உருவம் இருக்குது, அமெரிக்காவில் இயேசுநாதருக்கு உருவம் வேறு, ஜப்பானில் இயேசுநாதருக்கு உருவம் வேறு, சீனாவில் இயேசுநாதருக்கு உருவம் வேறு. இப்படி ஒவ்வொரு நாட்டில் உள்ள இதுவும் வருது. அதில் உருவங்களை பார்த்தா அந்த அங்குள்ள மனுஷங்க மாதிரியே உருவங்கள் இருக்குது. நம்ம இந்தியாவில் உள்ள மனுஷங்க மாதிரி உருவம் வருது. இன்றைக்கி நம்ம இந்தியாவில் உள்ளவங்க அருவாளை வச்சுக்கிட்டு, ஈட்டியை வச்சுக்கிட்டு நீ சண்டை கொடுத்த மாதிரி சாமிகளுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, அருவாளை கொடுத்துட்டாங்க. சாமியை என்ன செஞ்சுருக்கு, அருவாளை வச்சு இன்னைக்கு இது எப்படியா கடவுளாக முடியும்? அதான் இயேசு சொல்றாரு, சத்துருக்களை சிநேகிக்கிறவன் மன்னிக்கிறவனே மனுஷன். மனுஷனா இருக்கனால எப்படி இருக்குன்னா அது தெய்வமா இருக்குன்னா, அதான் சொல்றாரு, தன்னை அடித்தவர்களை, சித்திரவதை படுத்தியவர்களை, காயப்படுத்தியவர்களை, ஈட்டியால் லாவில குத்தியவர்களை, தன்னை சபித்தவர்களை, ஏளனம் பண்ணவர்களை சிலுவை மரத்திலிருந்து பிதாவே, அவர் பண்ண ஜெபம், கடைசி ஜெபம், இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்ன செய்கிறோம், யாருக்கு என்ன செய்து தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி மன்னித்த தெய்வம் அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்து. கைதிட்டுகளை நல்ல கரங்கள். இந்த தன்மை இந்த இரத்தத்தால் கழுவப்பட்ட உங்களுக்குள்ளும் எனக்குள்ளே வந்துடும். அதான் சாக போறேன்னு சொல்ல. இன்னைக்கு தற்கொலை ஆவிகள், இந்த கொலைவெறியின் ஆவிகள், மரணத்தை கொண்டு ஆவிகளை நீ கட்டி ஜெபிக்க போகிறோம். ஏன்னா இதுதான் இன்னைக்கு மக்கள் ஆட்சி செஞ்சு அவங்களை என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா, அழகாக சொல்லியிருந்தாங்க, நாங்கள் தற்கொலைக்கு குடும்பமாக என்ன செஞ்சோம், சாகணும் முடிவு பண்ணியிருந்தோம். தற்செயலில் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது இந்த சாவுலேருந்து இந்த நிகழ்ச்சிகளை என்ன செய்தது,
2 வாலிப தங்கச்சிமார் எழுதியிருக்கிறாங்க, அதை மெயில் அடியில் அனுப்பியிருக்கிறாங்க. நாங்கள் வாலிப பெண்கள், ஆனால் உங்கள் செய்தியை கேட்டு மனம் திரும்பி நாங்கள் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கிறோம், அந்த இயேசுவோடு டெய்லி உறவாடி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் கோயிலுக்கு போனோம், செவக்கூடத்துக்கு போனோம், ஓசக்கூடத்துக்கு போனோம், ஆராதனைக்கு போனோம். ஆனால் நாங்கள் பரிசுத்தம், ஆனால் இந்த இயேசுவை, எனக்காக வந்த இயேசுவை நாங்கள் ரிசீவ் பண்ணிய பொழுது, இயேசுவே வாரும், எங்கள் பாவத்தை கழுவி எங்கள் சாபத்தை நீக்கி எங்கள் பரிசுத்தமாக்கி கடவுளுடைய பிள்ளையாக எங்களை உருமாற்ற உங்களால் பட்ட முடியும். இந்த பிரசாதத்தை, இந்த ஒளியை, இந்த ஞானத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆகவே வாங்க, ப்ளீஸ் என்னை ஹெல்ப் பண்ணுங்க. எங்கள் பிசாசின் கட்டுக்களை அறுத்து, இந்த பாவத்தின் கட்டுக்களை அறுத்து எங்களை என்ன செய்ய புனிதமாக்கி, இப்போ எங்களுக்கு என்ன செய்ய ஜீவனை தாங்க, எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தாங்க. இந்த மண்ணுலகத்திலேயும் ஒரு நல்ல வாழ்க்கை வேணும், அந்த விண்ணுலகத்திலேயும் எங்களுக்கு என்ன வேணும்? இதை இன்னைக்கு நீ தனியாக உட்காந்து நீ கேட்டனா, இதுக்கு கோயில் தேவையில்லை, இதுக்கு பாஸ்டர் தேவையில்லை. ஆண்டவர் பார்க்கறது உன் இதயத்தை தான் பார்க்குறார். என் மகனே உன் இதயத்தை எனக்கு, என் மகளே உன் இதயத்தை எனக்கு, உன் இதயத்தை அவர்கள் இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். தேவனை இருதயத்தில் சுத்தம்னா என்ன? இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் சுத்தம் உள்ளவர்கள். இயேசுவை புறக்கணித்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்னைக்கு யாராக இருக்கிறாங்க? சபிக்கப்பட்டவர்களாக பாவிகளாக இருக்கிறாங்க. இதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு திருவிருந்த ஆராதனை அன்னைக்கும் என்ன செஞ்சாங்கன்னா, இயேசுநாதர் சொல்லும்போது, நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு, என் உடலை உணவாக சாப்பிட்டு என் ரத்தத்தை பானம் பண்ணுறவனுக்கு நித்திய ஜீவன் இருக்கும்போது, அன்னைக்கும் இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலை. இன்றைக்கும் அப்படி தான். இவங்க என்னடா, அன்றைக்கி மற்ற இந்து சகோதரர்களாக இருக்கட்டும், நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கட்டும், இது ஒரு அப்பம், ரொட்டி, கோதுமையாக செய்யப்பட்டது, திராட்சை பழத்திலிருந்து புளியப்பட்ட ரசம், இது எப்படி ரத்தமாகும்? இது எப்படி உடலாகும்? ஏன் தானே கேட்குறது? ஏன் தானே இல்லைம்மா? நான் கேட்க ஒரு கேள்வி கேட்குறேன். நீ அரிசி சோறை தானே திங்க? கோதுமையில் விளைஞ்ச கோதுமையில் உள்ள அதை மாவு அரைச்சி அதில் தானே சப்பாத்தி போட்டு திங்க, அதில் தானே ரொட்டி போட்டு திங்க, அதில் தானே கூழ் காய்ச்சி குடிக்க, புரோட்டா எதுலேருந்து அடிக்க? இந்த தானியத்திலிருந்து தான் புரோட்டா திங்க, இந்த இறைச்சியை திங்க, மீனை திங்க, காய்கறியை திங்க. நீ தின்னது காய்கறி, நீ தின்னது வெறும் இறைச்சி, நீ தின்னது சோறு, அரிசி சோறு, நீ தின்னது கோதுமையில் செய்யப்பட்ட அப்பம், நீ சப்பாத்தியை தின்ன. ஏன்னா நீ சாப்பிட்ட சப்பாத்தி, இந்த சோறு உன் வயிற்றுக்குள்ள போன உடனே இந்த உடல் இடிச்சுன்னா அதை ரத்தமாய் மாற்றுகிறது. கைதிகள் ஆண்டவருடைய படைப்பு இதை எலும்பா மாற்றுது. விலகீனமாக இருக்குது, நரம்பு தளர்ந்து போயிருக்கு, சக்தி இல்லாமல் இருக்குது. இது சாப்பிட்ட உடனே என்ன வந்துடுது? சாராயம், ஒயின். இதை குடிச்ச உடனே உனக்கு என்ன வந்துடுது? கை காலம் எனக்கு வழங்காது. இதை குடிச்ச உடனே நான் என்ன கேட்குறேன்னா, இந்த அரிசி சோறு, இந்த சப்பாத்தி, இந்த கோதுமையில் வந்த சப்பாத்தி எலும்பா மாறுது, மச்சையா மாறுது, கொழுப்பா மாறுது, ரத்தமா மாறுது, சதையா மாறுது. அன்னைக்கு அப்பா வந்திருந்தாரு, ரொம்ப அடிக்கி சதையே இல்லாமல் எல்லாம் அடிச்சு போயிட்டு, ஆனால் இப்போ அந்த சதை அப்படியே வளர்ந்து அப்படி மேவி இனிச்சிச்சு, கால் மாதிரி இனிச்சு வந்துட்டு போகிறத. இந்த சதை எப்படி வளர்ந்துச்சு? சாப்பிட்ட சாப்பாடு. இது எலும்பா மாறும்னா, ரத்தமாக மாறும்னா, சதையாக மாறும்னா, வயிற்றுக்குள்ள போனதுக்கப்புறம் மாறும்னா, நீ விசுவாசத்தோடு ஆத்மாவில் உன் ஞான உடலில் உன் ஒளி உடலுக்கு ஆகாரம்னு சொல்லி விசுவாசத்தோடு இதை உன் இருதயத்தில் நீ உட்கொள்ளும் போது, ஆன்மாவுடைய உணவுன்னு சொல்லி உன் ஆன்மாவில் நீ உட்கொள்ளும் போது, இது ஆன்மாவின் ஆகாரமாக, ஆன்மாவுக்கு பரிசுத்தத்தை கொடுக்கிற ஆகாரமாக, ஆன்மாவுக்கு ஒளி கொடுக்கிற ஆன்மாவாக, இருளை போக்குகிற உணவாக, பானமாக இந்த இயேசுடைய இந்த அப்பம் உடலுக்கு விசுவாசத்தோடு உட்கொள்வது மாறுமா மாறாதா? சொல்லுங்க. மாறும். அதனால் இந்த மாதிரி மண்ட அறிவை வச்சுக்கிட்டு, படிப்பை வச்சுக்கிட்டு, உன் அறிவுக்கும் உன் படிப்புக்கும் அப்பாற்பட்டது எதுன்னு சொன்னால் இந்த தெய்வீக ஞானம், விசுவாசம். கைதிக்கலாம். அப்போ நல்ல கருத்து. இதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். இதை எப்படி அன்னைக்கு மறுத்தார்கள். அன்னைக்கு எனக்கு இயேசுநாதர் காலத்தில் இயேசுநாதர் சொல்லும் போதே அந்த மறுத்தார் எது பிரித்தாரோ அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரே
வாழ்வு தருகிற வார்த்தை எங்க இருக்கு? யார்கிட்ட இருக்கு?